ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். மீனா வந்துட்டு ரொம்பவே கோவமாக இருக்காங்க விஜயா மேலே. கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லை. இந்த சிந்தாமணியை எத்தனை முறை தான் நம்பி ஏமாறுவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரோகிணி வந்துட்டு விடாமல் எப்படியாச்சும் மனோஜை நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு விடாமுயற்சியாக இருக்காங்க. அதனால் பயங்கர ஆர்வமாக அவங்க வந்து நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் பிடிச்சி கொடுக்குறாங்க. ரோகிணி வந்துட்டு மனோஜுக்கு அது எல்லாமே ஏற்றுக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. மனோஜ் வந்துட்டு இவளை விட்டு விலகணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் கூடிய சீக்கிரத்தில் இது எல்லா பிரச்சனைக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம ரோகிணி வந்துட்டு மனோஜுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக எல்லாத்தையுமே பார்த்து நம்ம அவனோட கடனை எல்லாத்தையுமே அடைக்கணும். அப்போ தான் அவ்வளோ சீக்கிரமாக அவன் வந்து என் கூட சேர்ந்து வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க ரோகிணி. அதுக்கப்புறம் பணத்துக்காக எப்படியாச்சும் நம்ம பேங்க்கில் போய் போராடினா நம்ம அந்த பணத்தை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது பார்த்தோம்னா விஜயா வந்துட்டு சொல்லிடுறாங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக எல்லாத்தையுமே நம்ம கடன் எல்லாத்தையுமே அடைக்கணும். அப்படி இல்லைன்னா வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகிடும். இதே நான் இப்போ கொடுக்குற பத்திரம் வந்து வீட்டில் யாருக்குமே தெரியாமல் தான் இப்போ நான் உனக்கு இந்த பத்திரத்தவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு போய் என்ன, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரமாக உங்களோட பத்திரத்தை மீட்டி கொடுத்துருவேன் அப்படின்னு மனோஜ்